to my channel Jarina's Tuto. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all fine. Okay. இப்போ வந்து நம்ம lesson 5 chapter 5ல இருக்கிற evaluation part தான் நம்ம பார்க்க போறோம். So section A வந்து choose the correct answer கொடுத்திருக்காங்க. First question பாருங்க. From the options given below, choose the operation managed by the OS. So OS ஆல manage பண்ண முடிய operation வந்து மூணுமே பண்ணோம். So வந்து option D, all the above. Next second question பாருங்க, which is the default folder for many Windows application to save your file. நான் save பண்ணும்போது default அங்க எங்க save ஆகும்னா my documentல save ஆகும். Next third question பாருங்க, under which of the following OS the option shift plus delete permanently delete a file or folder. So எந்த OS பொறுத்த வரைக்கும் shift plus delete நான் press பண்ணும்போது ஃபைலோ ஃபோல்டரோ permanent delete ஆகும்னா Windows 7ல. ஓகேவா? Next question பாருங்க. Fourth question, what is the meaning of hibernate in Windows XP or Windows 7 பொறுத்த வரைக்கும் hibernate னா என்னன்னா shut down the computer terminating all the running operations. Next fifth question பாருங்க, the shortcut key used to rename a fileங்கிறது F2. So இது ரொம்ப இம்பார்ட்டன்டான 1 mark. ஓகேவா? Next பாருங்க section B பாப்போமா? Next section B வாங்க. Section B ல first question பாருங்க, very short answer. What is known as multitasking? So multitasking na என்னன்னு கேட்டிருக்காங்க. So page number நீங்க நோட் பண்ணிக்கோங்க. Page number என்னன்னா 57. Okay. Page number 57ல உங்களுக்கு answer இருக்கும். So நான் 57 எடுக்கிறேன். So first page பாத்தீங்கன்னா உங்களுக்கு multitasking இருக்கா? So question என்ன கேட்டிருக்காங்க, உங்களுக்கு multitasking தானே. ஸோ உங்களுக்கு மல்டிடாஸ்கிங்கிறது introduction to Windows OS இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயே இருக்கும் மல்டிடாஸ்கிங். அதில் நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? எதுல இருந்துன்னா எவ்ரி கம்ப்யூட்டர் நீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வெரி ஷார்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஷின் ஆரம்பிச்சு ஸோ இந்த மல்டிடாஸ்கிங்னு இருக்குல்ல, இங்கேயோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதோட வெரி ஷார்ட் ஆன்சர் 1ஓட ஆன்சர் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் ஆர் கால்டு ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 60ல இருக்குப்பா ஸ்டாண்டர்ட் ஐகான்ங்கிற கொஷனுக்கு உள்ள ஆன்சர் உங்களுக்கு. ஸோ பேஜ் நம்பர் 60 போய்க்கலாம். ஸோ 60 போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ்னு டேரெக்டாக உங்களுக்கு 5.5.1ல இருக்கா, ஸோ அதில் இருக்கிற ஃபுல்லுத்தையும் நீங்கள் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன ஃபுல்லுத்தையும் நீங்கள் எழுதுறது என்ன கேட்டால் உங்களுக்கு என்னது பெட்டர் என்னன்னா வெரி ஷார்ட் ஆன்சர் செகண்டுக்குரிய ஆன்சர் இதில் ஆரம்பிச்சு இந்த ரீசைக்கிள் பின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதோடு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வெரி ஷார்ட் ஆன்சர் செகண்டோட ஆன்சர் நம்ம என்ன பண்ணியாச்சு, மார்க் பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பார்ப்போம் வாங்க. தேர்ட் கொஷின், டிஃபரன்ஷியேட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இது வந்து நோட்னு எழுதி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம்னு ஓகே, பேப்பரில் இடம் இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, இல்லை நோட்டில் நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டாலும் ஓகே. ஸோ வெரி ஷார்ட் ஆன்சரில் வந்து நான் தேர்ட் கொஷினுக்கு ஆன்சர் சொல்கிறேன். தேர்ட் கொஷின் என்னன்னா ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸு. ஸோ நான் ஃபைல்ஸ்க்கு முதல்ல ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபைல்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நீ எழுதுறேன்னா, ஃபைல்ஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட்டு, நான் எப்படி ஃபைல்ஸ்க்கு போவேன் அப்படின்னா ஸ்டார்ட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கோட் போட்டு இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டுக்கோ. ஸோ ஆரோ மார்க் போட்டுட்டு ஆல் ப்ரோக்ராம், நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சஸரீஸு, நெக்ஸ்ட் எங்கன்னா வேர்ட்பேட். ஓகேவா? இதுதான் வந்து நீங்கள் ஃபைல்ஸ்க்கு போகக்கூடிய ஷார்ட்கட்டுன்னு இல்லை, நீங்கள் வந்து போகக்கூடிய ஒரு பாத்து இதுதான். நெக்ஸ்ட் என்னன்னா ஈச் ஃபைல் has its
ஒவ்வொரு ஃபைலுக்கும் தனித்தனியான எக்ஸ்டென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோல்டர்ஸ் பார்ப்போம். ஃபோல்டர்ஸுங்கிறது ஃபைல்ஸை நான் மடித்து வைக்கக்கூடிய இடம். ஃபோல்டர்ஸ் இஸ் அ collection of files and subfolders. Okay, next point பார்ப்போம். நான் எப்படி போனா right click, next new, next ஒரு folder நான் நியூவா ஓபன் பண்ணிப்பேன். next பாருங்க பாயிண்ட் என்னன்னா the folder does not have any ஃபைலுக்கு இருக்கிற மாதிரி எக்ஸ்டென்ஷன் என்னத்துக்கு இருக்காதுன்னா ஃபோல்டருக்கு இருக்காது. ஸோ இதோட நம்ம தேர்ட் கொஷின் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு, ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் பார்ப்போம் வாங்க. ஃபோர்த் கொஷின் என்னன்னா டிஃப்ரென்ஷியேட் சேவ் அண்ட் சேவஸ் ஆப்ஷன். ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியேட் எல்லாமே என்னன்னா நோட்டில் தான் இருக்கும். ஸோ சேவ் அண்ட் சேவஸ்க்கு நம்ம எழுதுவோம் வாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் சேவ் அண்ட் சேவஸ்க்கு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சேவுக்கு எழுதிக்கலாம். சேவுக்கு என்ன வரும்னா சேவ் ஆப்ஷன், சேவ் அ டாக்குமெண்ட் இன் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா சேவ் கமாண்ட் இஸ் யூஸ்டு save a document by only one name. ஓகேவா, ஒரு நேம் கொண்டு தான் நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ அதை தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் என்னன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ்ஸுங்கிறது சேவோட ஷார்ட்கட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சேவ் ஆஸ்க்கு. ஸோ சேவ் அஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதிக்கிறேன்னா சேவ் அஸ் ஆப்ஷன் save an already saved document with a new name. ஓகேவா, ஸோ ஆல்ரெடி நான் சேவ் பண்ண டாக்குமெண்ட்டை ஒரு புது நேம் கொண்டு நான் அகெயின் சேவ் பண்ணுறேன். ஓகேவா, and also created a new copy of already saved document with the ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். இதோட ஷார்ட்கட் என்னன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் F5 எஸ்ப்பா, சாரிப்பா. ஓகே, நெக்ஸ்ட் சேவ் அஸ் கமாண்ட் can save a more than 2. ஓகேவா, ஸோ இதோட சேவஸ்க்குள்ள ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபோர்த் கொஷின் இருக்கும். ஓகேவா, ஃபோர்த் கொஷின் பாருங்க. ஹவ் வில் யூ ரீநேம் ஏ ஃபைல்? ரீநேம் எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு எங்கே இருக்கும்னா பேஜ் நம்பர் 68 இருக்கும் ஆன்சர். ஓகேவா, நம்ம 68 போவோம். நீங்கள் 68 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் பேஜில் கொஷின் கேட்டது ரீநேம் தானே. ஸோ இருக்கா ரீநேமிங் ஃபைல் அண்ட் ஃபோல்டர்ஸ்ன்னு இருக்கா.
ஸோ அதில் மெத்தட் 1 இருக்கு இல்லையா, ஸோ இது நீங்கள் எழுதிக்கலாம். என்னென்னா செலக்ட் த ஃபைல் யூ வாண்ட் டு யூ விஷ் டு ரீநேம், அதுக்கப்புறம் ஃபைல்லேருந்து ரீநேம் பண்ணணும், அதுக்கப்புறம் டைப் நியூ நேம் அப்படின்னு எழுதிக்கிட்டா உங்களுக்கு வெரி ஷார்ட் ஆன்சரோட 5th கொஷின் முடிஞ்சிடும். இதில் ஆரம்பிச்சு இதோட நீங்கள் முடிச்சுக்கலாம். ஓகேவா? இதோட செக்ஷன் பியோட நம்ம எல்லாத்த கொஷினையும் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன் சி வரும். செக்ஷன் சியில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் பேஜ் நம்பர் உங்களுக்கு 58லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். நான் போகிறேன் 58க்கு. 58 வந்து 58 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே இருக்கா சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமார்னு ஒரு 4 பாயிண்ட் இருக்கும். இந்த 4 பாயிண்டில் நீ என்ன பண்ணுறன்னா எனி 3 பாயிண்ட் எழுதிரு. ஓகே, எனி 3 பாயிண்ட் எழுதிட்டேன்னா உனக்கு என்ன முடிஞ்சிடும், உனக்கு ஒரு 3 மார்க் முடிஞ்சிடும். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் எழுதினாலும் ஓகே தான். உனக்கு எந்த பாயிண்ட் இஷ்டமோ அந்த பாயிண்ட் எழுதிட்டேன்னா இது என்னது ஷார்ட் ஆன்சரோட ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பார்ப்போம். ஷார்ட் ஆன்சரில் செகண்ட் கொஷின் என்னன்னா ரைட் அ நோட் ஆன் ரீசைக்கிள் பின். ஸோ ரீசைக்கிள் பின்னுக்கு ஆன்சர் எங்கே இருக்கும்னா பேஜ் நம்பர் 72ல் இருக்கும்பா. பேஜ் நம்பர் 72 அப்படின்னு மார்க் பண்ணிக்க. 72 போகலாம். ஓகேவா? 72ல் ரீசைக்கிள் பின்னு ரைட் சைடில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபுல்லுமே நீ என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த ரீசைக்கிள் பின்னு இருக்கு இல்லையா, ஸோ இங்கேருந்து நீ ஆரம்பிச்சு இந்த எம்டி ரீசைக்கிள் பின்னு இருக்கு இல்லையா, ஸோ இது வரைக்குமே உனக்கு என்னன்னா ஷார்ட் ஆன்சரோட செகண்ட் கொஷின். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். 3 மார்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பார்ப்போம் வாங்க. தேர்ட் கொஷின் ரைட் அ நோட் ஆன் எலமெண்ட்ஸ் ஆஃப் தி விண்டோ. ஸோ விண்டோஸோட எலமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து பேஜ் நம்பர் 62. ஸோ 62 எடுத்துக்கோங்க. 62 வந்து இதில் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோ அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே தெரியுதா 5.9ல் எலமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோன்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த பேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். டைட்டில் பாரு, ஒர்க் ஸ்பேஸு, ஸ்க்ரோல் பாரு, இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் நீ என்ன பண்ணணும் எழுதுகிற மாதிரி இருக்கும். நான் மார்க் பண்ணுற மாதிரி இந்த டைட்டில் பார்னு எழுதிட்டு எது வரைக்கும் நீ எழுதுகிற போதுன்னா ஓப்பன்டு இது வரைக்கும் நீ எழுதுனா போதும். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உனக்கு மெனு பார் இருக்கா. ஸோ மெனு பார்னு நீ டைட்டில் போட்டு ஸோ எது வரைக்கும் எழுதுனா போதும்னா மெனு டைட்டில் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இது வரைக்கும் நீ எழுதுனா இது போதும். நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்பேஸ், ரைட் சைடு ஒர்க் ஸ்பேஸ் வா, ஒர்க் ஸ்பேஸ்ன்னு டைட்டில் போட்டுட்டு இந்த ஒர்க் ஸ்பேஸ்ன்னு நீ எழுத ஆரம்பிச்சு இங்கே டாக்குமெண்ட்னு இருக்கு இல்லையா, ஸோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கிட்டா உனக்கு போதும். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பார்னு டைட்டில் போடணும். டைட்டில் போட்டுட்டு நீ வந்து ஃபுல்லாக வேர்ட்டிக்கலின்னு வரைக்கும் எழுதுனா உனக்கு என்ன பண்ணிடும், எலமெண்ட்ஸ் ஆஃப் த விண்டோவை நீ என்ன பண்ணிடுவ, க்ளோஸ் பண்ணிடுவ. ஓகேவா? ஃபுல்லாக எழுதி முடிச்சிடுவேன். ஸோ இதோட உனக்கு என்ன பண்ணியாச்சுன்னா ஷார்ட் ஆன்சர், அதாவது 3 மார்க்கில் தேர்ட் கொஷின் வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா ரைட் த 2 ways to create a நியூ ஃபோல்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து 65ல் ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் 66 பக்கத்து பேஜில் ஒன்று இருக்கும். ஸோ 65 நம்ம போவாங்க. ஸோ இது ஒருக்கா கிரியேட் ஏ நியூ ஃபோல்டர்னு, ஸோ இந்த மெத்தட் 1 நீ எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மெத்தட் 2 இருக்கா, கிரியேட் அ ஃபோல்டரில் மெத்தட் 2 நீ என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், எழுதுகிற மாதிரி இருக்கும். ஜூம் அவுட் பண்ணுறேன் பாரு. மெத்தட் 1ல் ரைட் சைடில் உனக்கு இருக்கும் இந்த மெத்தட் 1 5 ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த டயக்ராம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மெத்தட் 2ல் இருக்கா, ஸோ இந்த மெத்தட் 2வையும் நீ எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நீ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதோட 2 ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 5th கொஷின் கேட்டிருப்பாங்க. 5th கொஷின் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட், காப்பி அண்ட் மூவ். ஸோ இது வந்து நோட்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும். டிஃப்ரென்ஷியேட் எல்லாமே நம்ம நோட்டுன்னு தானே சொல்லியிருப்போம். ஸோ நோட் எடுத்துக்கோங்க. நோட்டில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ காப்பி அண்ட் மூவ்.
answer. அதில் உனக்கு 5th question வந்து copy and move. காப்பி அண்ட் மூவ்னு நான் டைட்டில் போட்டுறேன். அதில் காப்பின்னு நான் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. காப்பி ஆப்ஷன் இஸ் யூஸ்டு டு காப்பி ஃபைல் ஆர் ஃபோல்டர்ஸ் paste in the specified location அப்படின்னு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா எடிட். ஸோ எடிட்லேருந்து காப்பி ஆர் ரைட் கிளிக்கில் போய் சாரிப்பா கண்ட்ரோல் ப்ளஸ் சி. ஓகேவா? எடிட்டில் போய் காப்பி இல்லைன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் சின்னு நீ பண்ணிட்டேன்னா என்ன ஆகிடும், உனக்கு காப்பி ஆகிடும். அப்படி இல்லைன்னா நான் சொன்னேன் இல்லையா, சாரிடா, ஆர் போட்டு நீ ரைட் கிளிக் பண்ணி கூட காப்பி ஆப்ஷன் உனக்கு வரும். ரைட் கிளிக்கில் காப்பின்னு நீ கொடுத்துட்டேன்னா உனக்கு இதுக்குமே வரும் உனக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு எடிட்டில் போய் நீ காப்பி கொடுத்ததை என்ன பண்ணிக்கலாம்னா பேஸ்ட் பண்ணிக்கலாமா? ஸோ காப்பிக்கு பதிலாக என்ன ஆகிடும், இங்கே பேஸ்ட்டுன்னு ஆகிடும். நெக்ஸ்ட் 6 கண்ட்ரோல் ப்ளஸ் வி ஆகிடும். நெக்ஸ்ட் 6 நெக்ஸ்ட்டு திரும்பவும் நீ ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், காப்பிக்கு பதிலாக பேஸ்ட்டை கொடுத்துட்டா என்ன ஆகிடும், பேஸ்ட் ஆகிடும். ஸோ இது காப்பி அண்ட் பேஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து உனக்கு மூவ் பண்ணுறது இல்லைனா கட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது கூடிய பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா கட்டுன்னா என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ கட் ஆப்ஷன் இஸ் யூஸ்டு டு மூவ் அ செலக்டட் ஃபைல் ஆர் folder from one place to another அப்படின்னு எழுதிக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை. நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட் நம்ம எழுதணும் இல்லையா, அதே மாதிரி ஷார்ட்கட் எடிட்டில் போய் நீ அங்கே காப்பி அண்ட் பேஸ்ட் கொடுத்த, இங்கே என்ன கொடுப்பேன்னா கட்னு கொடுப்பேன். நெக்ஸ்ட் ஆர்னு எழுதிக்க. இதோட ஷார்ட்கட் என்னன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆரில் ரைட் கிளிக் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனுக்கு வருவீங்க. ரைட் கிளிக்கில் போய் நீ கட்னு கொடுத்தா என்ன ஆகும், கட் ஆகும் நம்ம என்ன வேண்டியமோ அது. நெக்ஸ்ட்டு திரும்ப நான் காப்பி பண்ணாமல் இப்போ கட் பண்ணதை நான் என்ன பண்ண போகிறேன், பேஸ்ட் பண்ண போகிறேன். சேம் எடிட்டுக்கு போ, நான் கட் பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட்டுன்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் வி தான் எப்போவுமே பேஸ்ட்டுக்கு. அப்படி இல்லையா நான் ரைட் கிளிக் தான் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி அதில் ஆப்ஷன்ஸில் நீ பேஸ்ட் கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும், பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? நம்ம கட் பண்ணது பேஸ்ட் ஆகிடும். ஸோ இதோட உனக்கு என்ன முடிஞ்சிருச்சு, 3 மார்க்கோட எல்லா கொஷினையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு, 5 கொஷினையும். நெக்ஸ்ட்டு நம்ம செக்ஷன் டி பார்ப்போம். செக்ஷன் டியில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் தி வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட பேஜ் நம்பர் என்னென்னா 58ல் இருக்கும், எழுதிக்கோங்க. ஸோ எழுதிக்கிட்டு நம்ம 58 போகலாம். ஸோ 58ல் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வேர்ஷன்ஸ் பாக்ஸ் நீங்கள் என்னவே ஃபுல்லத்தையும் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கிளியராக எழுதுங்க. இந்த லோகோலாம் நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இந்த லோகோலாம் தேவையில்லை. இந்த வேர்ஷன்ஸு இயர் நெக்ஸ்ட் என்னென்னா அதோட
ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸை நீ எழுதிட்டேன்னா என்ன முடிஞ்சிடும், உனக்கு டீடைல் 1ஓட ஆன்சர் வந்து இதோட முடிஞ்சிடும். டீடைல் 1ன்னு குறிச்சிக்கோ. நெக்ஸ்ட் டீடைல் 2 வந்து பார்ப்போம். டீடைல் 2 பார்ப்போம் வாங்க. டீடைல் 2 பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஃபைண்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். நான் ஃபைல்ஸையும் ஃபோல்டர்ஸையும் டிஃப்ரெண்ட் வேஸ் யூஸ் பண்ணி எப்படி நான் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா அது பேஜ் நம்பர் 73ல இருக்கும். சாரிப்பா 73 இல்லை, பேஜ் நம்பர் 67ல இருக்கும். வந்து நான் போகிற பேஜ். ஓகே, 73ல பார்த்தீங்கன்னா உனக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் டு துர்கா ஃபைண்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்ன்னு. ஸோ இது நீ ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து இந்த 5th பாயிண்ட் வரைக்கும் உனக்கு என்ன ஆகும், இந்த டயலாக் பாக்ஸோட இந்த ஃபிகரோட இந்த டயக்ராமோட சேர்த்து உனக்கு வந்து ஒரு செகண்ட் டீட்டெயில் வந்து வரும். இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் தான் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். 67th பேஜில் இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் டீட்டெயில் பார்ப்போம். நெக்ஸ்ட் டீட்டெயில் வந்து பேஜ் நம்பர் 81 போகிறேன் பாருங்க. ரைட் த ப்ரொசீஜர் டு கிரியேட் ஷார்ட்கட் இன் விண்டோஸ் ஓஎஸ். ஸோ விண்டோஸ் ஓஎஸில் நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி போவேன்னா பேஜ் நம்பர் 72ல இருக்கும்பா. ஓகேங்களா, 72 எடுத்துக்கோங்க. 72 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட்கட்னு இருக்க பாருங்க. கீழே கிரியேட்டிங் ஷார்ட்கட்ஸ் ஆன் டெஸ்க்டாப்னு இருக்கா. ஸோ இது ஃபுல்லாக எழுதணும். இங்கே ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்கும். அதுவுமே இது வந்து டீடைல் 3ன்னு மார்க் பண்ணிக்கோ. ஓகேவா, டீடைல் 3ன்னு மார்க் பண்ணிட்டேன்னா இந்த டயலாக் பாக்ஸ் ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், வரைகிற மாதிரி இருக்கும். இந்த ஒன்றுத்தையும் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், வரைகிற மாதிரி இருக்கும். 2ல் 1. ஸோ இதோட உனக்கு வந்து டீடைல் 3யும் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதோட நம்ம சாப்டர் 5ஓட எவாலுவேஷனை முடிக்கிறோம். இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷினை நம்ம நோட் பண்ணிக்கலாமா? ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷினை நம்ம பார்த்தா வாங்க. 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின், ஸ்டாண்டர்ட் ஐக்கானும் இம்பார்ட்டன்ட், அதை விட இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஸோ இந்த 3 கொஷினுமே நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா 2, 3. நெக்ஸ்ட் வந்து ரீநேம் ஃபைலுமே ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். ஓகேவா, படிக்கணும். ஆக்சுவலாக நான் என்ன சொல்லுவேன்னா ப்ரிஃபர் பண்ணுவேன்னா 5 லெசனுக்கும் நீ எந்த ஒரு எதையுமே நீங்கள் விடாமல் படிக்கணும். அப்படிங்கிறப்ப தான் ஒரு நல்ல மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் சியை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் சியில் வந்து செகண்ட் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். சேம் ஃபர்ஸ்ட் கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், தேர்ட் கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். நெக்ஸ்ட்டு வந்து 4th, 5th பொறுத்த வரைக்கும் 4th கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டீடைல் பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டீடைல் என்னன்னா உங்களுக்கு வேர்ஷன்ஸ். ஸோ வேர்ஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, செகண்ட் டீடைல், தேர்ட் டீடைல் பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர் உங்களுக்கு வந்து இந்தமாரி மிட் டேர்ம் இதுலலாம் கேட்டாங்கன்னா ப்ரொசீஜர் மோஸ்ட்லி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் மேபி கேட்பாங்க. ப்ரொசீஜரை தாண்டி ப்ரொசீஜர் உங்களுக்கு சின்னதாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ் டு ஃபைண்டிங் ஏ ஃபைல் ஆர் ஃபோல்டருங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஷின். ஓகேவா, இதோட நம்ம சாப்டர் 5 க்ளோஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சாப்டர் 6ல் பார்க்கலாம். நம்ம சேனல் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. பை பாய்.